அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. அஷ்டமத்தில் கூடிய கிரகங்கள், கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் சூரியன் மகர ராசியிலும் கும்பராசியிலும் பயணம் செய்வார்கள். மகரத்தில் கும்பத்திலும் புது கூட்டணி உருவாகுது. இந்த மாதத்தில் வசந்த பஞ்சமி, ரத சப்தமி, பீஷ்மா அஷ்டமி, மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்கள் இருக்கின்றன. சனி சூரியன் கூட்டணியால் இந்த மாதத்தில் யாருக்கு பண வரவு அதிகரிக்கும், செலவு வரும், திடீர் அதிர்ஷ்டம் யாருக்கு தேடி வரப்போகுது என்று பார்க்கலாம். கிரகங்களின் பெயர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். அதாவது மிதுன ராசியை பற்றி பார்க்கும் பொழுது, புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இல்லை என்றாலும் முதல் 15 நாட்கள் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவில் முதலீடுகள் செய்ய வேணாம். தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேணாம். காரணம், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் கோபத்தை கட்டுப்படுத்தணும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. திருமண சுபகாரியம் தொடர்பாக இப்போது பேச வேணாம். 8ஆம் வீட்டில் கிரகங்கள் கூட்டணி இருக்கிறதுனால வேகத்தை கட்டுப்படுத்தணும். நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாது. மாணவர்கள் படிப்பில் கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக இருக்க வேணாம். பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சூரியன் செவ்வாய் இணைந்து 8ஆம் வீடான மகர ராசியில் சஞ்சரிக்கிறதுனால மாத முற்பாதியில், அதாவது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மாத பிற்பகுதியில் கிரகங்கள் 9ஆம் வீட்டிற்கு செல்கின்றன. பாக்கியஸ்தானத்தில் சனி சூரியன் கூட்டணியால் பண வருமானம் நல்லாயிருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். போட்டி பொறாமைகள், மறைமுக எதிர்ப்புகள் விலகும். பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் படிப்படியாக குறையும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பண வருமானம் அதிகமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. இதன் மூலம் கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்கள் மூலம் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடைகளுக்கு பின் அனுகூலம் உண்டாகும். வேலை செய்யும் இடத்தில் தங்களுக்குரிய பணிகளை சிறப்புடன் செய்து முடித்து பாராட்டுதல்களை பெறுவாங்க. பதவி உயர்வு கிடைக்கிறதுல சற்று தாமதம் ஏற்பட்டாலும் உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை அளிக்கும் வகையில் இருக்கும். மாணவர்கள் வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள்லாம் பெறலாம். இந்த மிதுன ராசிக்கு பிப்ரவரி மாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, மிருக சீரிசம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இதில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, சுகஸ்தானத்தில் கேது சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன், அஸ்தமஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலையெலாம் இருக்குது. அடுத்தது கிரகம் மாற்றம். 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான்
கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் கலஸ்தரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதிக நினைவு திறனும் எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் உடைய மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது. வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை தரும். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனத்துடன் வைக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. பண வரத்தெல்லாம் அதிகமாகும். பெரியவங்கள்ட்ட பகைமை பாராட்டுவதை தவிர்க்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்து சேருவதில் எந்த தடைகளும் இருக்காது. எந்த ஒரு வேலையையும் அதிக முயற்சி செய்து முடிக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகளில் பலன் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படலாம். கொடுத்த வேலைகளை நேரத்தில் செய்வது உகந்தது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. குழந்தைகளின் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. மற்றவங்கள்ட்ட பகைமை பாராட்டுவதை தவிர்க்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. அரசியல் துறையினருக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்வீங்க. கடன் பிரச்சனைகள் குறையும். வீண் அலைச்சல் வீண் பயம்லாம் குறையும். அடுத்தவர் செய்ய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் சாமர்த்தியத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அடுத்தது நான் பார்க்க போகிறது கலைத்துறையினர். கலைத்துறையினர் எடுத்த காரியத்தை எப்படியும் நீங்கள் செய்து முடித்து விடுவீங்க. வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம். திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும். பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். பெரியோர் நேசம் கிடைக்கும். வாகன யோகம் உண்டாகும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புலாம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது தீர ஆலோசித்து செயல்படுறது நல்லது. புதிய முயற்சிகளில் தாமதம் ஏற்படலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிருகசீரிசம் 3-4 பாதங்களை பற்றி தான். இந்த மாதம் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உதவிலாம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள்லாம் உண்டாகும். அவர்களின் ஆதரவும் கிடைக்கும். செலவுகள் ஏற்படும். பயணங்கள் சுகமாக கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது தாமதப்படும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது திருவாதிரையை பற்றி தான். இந்த மாதம் தேவையான பண உதவி கிடைக்கலாம். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. கொடுக்கல் வாங்கலில் உள்ள கவனமாக இருக்கணும். முன்னேற்றம் உண்டாகும். உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களிடம் சரணடைவாங்க. எதிலும் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களை பற்றி தான். இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். எதிர்பாராத பண வரத்து இருக்கும். புதிய நண்பர்கள்லாம் சேர்க்கை ஏற்படும். மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. எதிர்ப்புகள்லாம் நீங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது மிதுன ராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். பகவத்கீதையை படித்து கண்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும். மன நிம்மதி உண்டாகும். சந்திராசிரம தினங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது 8, 9, 10. அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.